ஹலோ ஆல், நான் கார்த்திக் சிவா. நான் ஒரு ட்ராவல் என்தூசியாஸ்ட். நான் வந்து நிறைய ஊர் சுற்றுவேன். ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஊர் சுற்றும்போது எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து வீலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஒன் ஆஃப் த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கூபா டைவிங் இன் ஹேவ்லாக் ஐலாண்ட். ஜஸ்ட் வில் வாட்ச் த வீடியோ. ஸோ இது வந்து டே 2 இன் ஹேவ்லாக். ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் அந்தமான்லேருந்து ஹேவ்லாக் வந்தோம். ஸோ செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச், நான் அது வந்து கார்ட்ஸில் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஹேவ்லாக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணலான்ட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரைடில் வந்து அந்த ஸ்கூபா டைவிங் பிளேஸ்க்கு போயிடலாம். டைவிங் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய போர்டு வச்சு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் கிளியராக போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், படித்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் மெடிக்கல் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் கொஞ்சம் ஆக்சுவலி பயமாக இருக்கும். என்னடா மெடிக்கல் ஃபார்ம்லாம் வாங்குறீங்க, அதில் வேறு போட்டிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது இந்த டிசீஸ் இருக்கா, அந்த டிசீஸ் இருக்கா, கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து என் உயிருக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதில் நீங்கள் சைன் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க. நான் இதுக்கு முன்னாடி தார்கர்லி அண்ட் பாலியில் பண்ணியிருந்தேன். பட் அங்கெல்லாம் இது மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. பட் இங்கே வந்து இது புதுசாக இருந்துச்சு. ஸ்கூபா டைவிங் வந்து மார்னிங் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட் 6 o'clock ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம். மார்னிங் ஒரு 5:20 எழுந்து ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். சூட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் டெஸ்டினேஷன் வந்துவிட்டோம். இந்த பீச்சில் தான் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ ஐயோ டேய் பா, குதிரை மாதிரி ஓடுதுடா. ஸோ இங்கே தான் ஸ்கூபா பண்ண போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 5:40 இருக்கும். நாங்கள் நீமோ பீச் இன் ஹேவ்லாக்கில் இருக்கோம். ஸோ இந்த வியூ, அந்த சன்லைட்டு, அந்த கடல், அது எல்லாமே மொத்தத்தில் பார்க்க அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு அன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு. ஸோ ப்ரிட்டி எக்ஸைட்டடாக இருந்தோம் நாங்கள் நானும் பத்ரியும். இந்த ஃபஸ்ட்டு ப்ரீ ரிக்வசைட் வந்து இந்த பெல்ட் தான். இந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சைடில் பிடிச்சிருக்கிறது வந்து ஆக்சுவலி கல். ஸோ இந்த கல் தான் வந்து உங்களை தண்ணியில் மேலே ஃப்ளோட் பண்ண விடாமல் கீழே வந்து டீப் சீக்கு போக விடும். ஸோ அந்த கல் தான் மேண்டட்ரி. அது இல்லாமல் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் மேலே திரும்ப வரவே முடியாது அன்லெஸ் நீங்கள் அதை கழட்டுற வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ரெடி. ஸோ லைட்டாக கொஞ்சம் இருட்டுக்குச்சு ஆக்சுவலி, மழை பெய்கிற மாதிரி. ஸோ இவங்க 2 பேர் தான் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நான் கேட்ட மாதிரியே நாங்கள் 2 பேர் தான் இந்த ஹோல் பீச்சில் ஃபஸ்ட்டு ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம். स्कूबा डाइविंग का गोल्डन रूल है कि आप अपने ब्रीथ को होल्ड नहीं करोगे, कंटिन्यू ब्रीथ करना है, पर मुंह से करना है। ये जो आप राइट हैंड में पकड़े हो इसे कहते हैं रेगुलेटर, जो ये आपका अंडर वाटर ब्रीदिंग डिवाइस है। आपका और हमारा सेम ही है। मैं इस पर उंगली लगाऊंगा, आपको मुंह पे उसमें वैसे पकड़ना है। इसे कहते हैं माउथ पीस। ये पूरे आपके मुंह के अंदर जाएगा। छोटे छोटे जो ग्रिप है, इसे आपके साइड के दांतों से बाइट करके रखना है। इतना ज़ोर से भी बाइट नहीं करना है जो आपके मसलों में पेन होना शुरू हो जाए, और इतना लूज़ भी बाइट नहीं करना है जो आपके मुंह से निकल जाए। इसलिए लाइटली बाइट करना है और टाइटली। ठीक है। इसे कैसे मुंह पे डालना है देख लीजिए। आ ई आराम से लेना है, आराम से छोड़ना। மக்களே, சொன்னது எதுவும் புரியல. ஆக்சுவலி எனக்கும் அங்கே புரியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து மேஜர் ரூல் வந்து ஸ்கூபா டைவிங்கில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரீத் பண்ணுறது வந்து மூக்கால் பண்ணக்கூடாது, வாயால் பண்ணணும். ஸோ அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அது பேர் வந்து ரெகுலேட்டர். அதுதான் வந்து நம்ம ஸ்கூபா டைவிங்கில் வந்து மூச்சு விடுறதுக்கான வாட் இஸ் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி இழுத்து இன்ஹேல் பண்ணி அப்படி எக்ஸல் பண்ணணும். ஸோ நம்ம வாய்க்கு ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ டைவிங்க்கு ரெடி ஆச்சு. ஸோ தண்ணிக்குள்ளே வந்து என்ன நடந்தாலும் சரி, த மேஜர் திங் வந்து இந்த ரெகுலேட்டரை மட்டும் வந்து கழட்டவே கூடாது. ஸோ அது வந்து நமக்கும் ப்ராப்ளம் ஆகிடும், அப்புறம் நம்ம கூட இருக்க டைவருக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ரெகுலேட்டர் கழட்டக்கூடாது. தட் இஸ் த ஃபஸ்ட் மேண்டேட்ரி திங். அண்டு வாயால் நம்ம ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கணும். இது 2 மட்டும் தான் மேஜர் கான்சன்ட்ரேஷன். நீங்கள் ரொம்ப அந்த ரெகுலேட்டரை ரொம்ப அழுத்தி கடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாஸ் வலிக்கும்.
அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பை ஃபீட் வந்து கடலுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருப்போம். அது அழகாக தெரியும் நமக்கு. அப்படியே கோரல்ஸ் தெரியும், கொஞ்சம் ஃபிஷ் தெரியும். அப்படியே ஒரு அழகாக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். இன் கேஸ் ஆஃப் நமக்கு ஏதாவது ப்ரெஷர்னா அவர் வந்து ஹேண்ட் சிக்னல் முன்னாடி சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு ஓகே, என்னால் முடியல, என்ன மேலே கூப்பிட்டு போங்கன்ட்டு. பட் நீங்கள் ஒன்ஸ் மேலே போயிட்டீங்கன்னா திரும்ப வந்து கீழே வர முடியாது. அது வந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க நம்மக்கிட்ட. ஸோ ஒரு மினிமம் ஒரு 20 ஃபீட் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஓகேவா, ஏர் ப்ரெஷர் ஓகேவா, காதெல்லாம் வலிக்கலையா அப்படின்ட்டு. இன் கேஸ் ஆஃப் நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களோட 2 டைவர்ஸ் வருவாங்க, ஒரு கேமராமேன் வருவாங்க. இந்த கேமராமேன் வந்து உங்களுக்கு ஒரு 10 ஃபோட்டோஸ் அண்ட் 3 மினிட்ஸ் ஆஃப் வீடியோ எடுத்து தருவாங்க. பட் நான் வந்து என்னோட GoPro கேம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஆல் திஸ் வீடியோ ஷார்ட்டேஜ் வந்து என்னோட GoProவில் எடுத்தது தான். ஸோ இது வந்து நீமோ ஃபிஷ், க்ளோன் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சும்மா இந்த வீலாகில் சொல்லலாமேன்னு படித்தேன். இது வந்து பிறக்கும்போது வந்து எல்லா மீனுமே வந்து மேலாக பிறக்குமா. அந்த ஃபீமேலே இல்லை அப்படின்னும் போது வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மேல் வந்து ஃபீமேலாக கன்வெர்ட் ஆகிக்குமா. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். டியூ டு ஏர் ப்ரெஷர். நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு மாதிரி காது வலிக்கும்ல, அந்த லெவல் ஆஃப் காது வலியே வந்து ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ டீப்பாக போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளவு காது வலி அதிகரிக்கும். நம்ம மார்னிங் ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்ததால தான் வந்து தண்ணி இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இப்போ க்ரௌட் வர வர என்ன ஆகும்னா, இவங்க கீழே போக வர எல்லாம் சேர்ந்து அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே கிளம்பிடும். ஃபிஷ்ஷஸும் வந்து ஒன்ஸ் டே போக போக வந்து கடலுக்குள்ளே போயிடும். நம்ம அவ்வளோ கடலுக்குள்ளே போக மாட்டோம். ஸோ வெளியே மட்டும் தான் இவங்க கூப்பிட்டு வருவாங்க. ஸோ ஃபிஷ்ஷஸும் பார்க்க முடியாது. நமக்கு தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்காது. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது போகிறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட் இந்த மாதிரி ஆல்ரெடி கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் போங்க. ஸோ வாட்டர் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ஃபிஷ் பின்னாடி போகும்போது எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு. அது நம்மளும் ஏதோ மீனோ அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரே கேங் மாதிரி நம்ம சுற்றிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ ஸ்கூபா டைவிங், அண்டர் வாட்டர், அது வந்து வேறு லெவல் ஆஃப் அமேசிங் ஃபீல். நீங்கள் வந்து மூக்கில் மூச்சு விட முடியாது. வாயில் அந்த ஆக்சிஜன் தான் எடுத்து ப்ரீத் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸல் பண்ணணுன்றதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சான்ஸ் கிடச்சிதுன்னா ஸ்கூபா டைவிங் டெஃபினட்டாக லைஃப்பில் ஒன்ஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் லைக் நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட கடலில் இருந்தோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்றதுனால க்ரௌடும் எதுவும் இல்லை. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட இருந்தோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அண்டு நானும் சரி, பத்ரியும் சரி, 2 பேருமே வந்து தரவாக என்ஜாய் பண்ணோம். அவர் என்ன சொன்னார்னா, சில பேர் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. இல்லை பயந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பயந்துட்டு இல்லை எங்களை தூக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி நீங்கள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு பயப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் கடல் கடியில் அவங்க கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடுவாங்க ஆஃப்டர் 30 மினிட்ஸ்.
बहुत सारे गेस्ट डर जाते हैं, मुंह खोल देते हैं। हाँ, मैं कैसे किया? आप बहुत बढ़िया कर रहे थैंक्स भैया। हो। बड़ी फिश का फोटो निकाल। हाँ दिखाइए। நாங்கள் ஒரு 5:50லேருந்து ஒரு 6:20 6:30 வரைக்கும் கடலுக்குள்ளே இருந்திருப்போம். நாங்கள் என்னோட சீ டைவிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வருவோம். அப்போ தான் பார்த்தா அந்த இடமே ஒரு நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. எங்களுக்கு அடுத்து ஒரு 20-25 பேர்கிட்ட வந்து எல்லாம் ஆக்சிஜன் அந்த பேக்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க. தேங்க்ஸ் தேவி. தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே நாங்கள் பயங்கரமாக பண்ணிட்டோம். ஸோ இந்த லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இந்தோனேஷியன் தார்கர்லியில் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. பட் இந்த லெவல் வாட்டர் அமேசிங்காக இருந்துச்சு. ஃபிஷ் நிறைய இருந்துச்சு. வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அரௌண்ட் 30 மினிட்ஸ் கிட்டே இருந்தோம். மச்சான் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஸ்கூபா. இவன் வந்து 2-3 தடவை பண்ணியிருக்காரு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். மீனெல்லாம் கிட்ட பார்த்தோம். நீமோ மாதிரியே ஒரு ஃபிஷ். அது வியூ தான்டா. பிளேஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ மழை வேறு போயிடுது கரெக்டாக. அமேசிங். மஸ்ட் ட்ரை. டெஃபினட்டாக வந்தீங்கன்னா இங்கே வாங்க. அமேசிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டே 3யோட வீடியோ நாங்கள் வந்து ஹேவ்லாக் பீச்சஸ், கல்பத்தர் பீச் அண்டு ராதா பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.